சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்து சும்மா யமதர்மன் வேஷத்துல வந்து விஜயாவ மிரட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அங்க வர்ற நம்ம அண்ணாமலை டக்குன்னு பார்த்துட்டு இது முத்து தான் அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சு, என்னடா முத்து இதெல்லாம் வேஷம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது முத்து அப்படிங்கறது தெரிய வருது. அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி வந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாப்ல. நேத்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாப்ல இல்லையா? சோ அங்க திணறிக்கிட்டு இருந்தவருக்கு பதிலா நம்ம முத்து தான் நடிச்சு குடுத்திருக்கிறாப்லயாட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த வேஷத்த அப்படியே அப்பா கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்து வந்திருக்கிறாப்ல. இப்ப பின்னாடியே காஸ்டியூமரும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் கேட்கிறாப்ல, நகை போட்டிருக்கிறது, அந்த வேஷத்தெல்லாம் கழச்சு குடுப்பா நேரம் ஆச்சு அப்படின்னு முத்துக்கிட்ட வாங்கிக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, ரோகிணிக்கு பயங்கரமான சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சாமியார விட்டு லைட்டா மிரட்டி வச்சிருந்தோம். இப்ப முத்து வந்து இன்னும் அதிகப்படுத்தி விட்டுட்டாப்ல அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளாரயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம விஜயா நைட்டு தூங்கும் பொழுது ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா, யமதர்மன் வந்து பாசக்கயிற வீசி நம்ம விஜயாவ உயிர எடுக்கிற மாதிரி கனவு வருது. அந்த கனவோட போனா மட்டும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் 1 வருஷம் திவசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியும் கனவு வருது. சோ அந்த கல்யாணத்துல விஜயாவோட ஃபோட்டோவுக்கு மாலைலாம் போட்டு, விஜயா ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியும், அண்ணாமலை தாலி கட்டுற மாதிரியும் போகும்பொழுது, விஜயா கனவுல இருந்து எந்திரிச்சுக்கிட்டு "கட்டாதீங்க" அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. மறுநாள் காலையில விஜயா அப்படியே பேய் அடைஞ்சாப்ல வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியவே இல்ல. நம்ம மீனா கூட காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப நம்ம அண்ணாமலை வராப்ல. அண்ணாமலை கீழ இருந்து கீரை விக்கிறவங்க வந்தாங்க. அந்த அம்மாவ வர சொல்லியிருக்கேன். நீ கீரை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜயா திரும்பி பார்த்தா, கீரைக்கார அம்மா வேற யாரும் இல்ல. நம்ம விஜயாவோட கனவுல வந்துச்சு இல்லையா? அண்ணாமலை கூட தாலி கட்ட போனார் இல்லையா? அந்த பொண்ணு தான். அப்படியே ஷாக்கிங் ஆயி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.